விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. டேட் போட்டுருங்க. நாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். தேங்க்யூ டாக்டர். டெட் பாடியில் இருந்த புல்லட்ஸ் கொடுங்க சார். சார், நான் ஒன்று கேட்டால் கோவப்பட மாட்டீங்களே? என்ன டாக்டர் ஏதோ வினோதமா கேக்குறீங்க? என்னை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. உங்ககிட்ட நான் ஏன் கோவப்பட போறேன்? நியூஸ் சேனல்ல உங்க பேட்டியெல்லாம் பார்த்தப்போ நான் கூட நீங்க போலீஸ் சுடல, வேற யாரோ சுட்டுட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா ரிப்போர்ட் போலீஸ்க்கு பாதகமா வந்திருக்கே சார். என்ன டாக்டர் சொல்றீங்க? போலீஸுக்கு பாதகமானா எனக்கு ஒன்றும் புரியலையே. புல்லட்டை நல்லா பாருங்க சார். உங்க டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் யூஸ் பண்ற துப்பாக்கியில் இருக்கிற புல்லட்ஸ் தான் கிரியோட பாடியில் இருந்துச்சு. ஒருவேளை நீங்களே என்கவுண்டர்ல கொண்டுட்டு கேஸை மாத்திட்டீங்களோ? செஞ்சாலும் செஞ்சிருப்பீங்க சார். உங்க வேலையை காப்பாத்திக்க வேண்டாமா? டாக்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இப்பதானே சார் கோவப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. கோவப்படுற மாதிரி கேள்வி கேட்கறதுக்காக தான் முன்னாடி அப்படி ஒரு அசூரன்ஸ் வாங்கினீங்களா? எல்லாருமே மீடியா மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. சாரி சார், மனசுல பட்டதை நான் கேட்டேன். ஆனா மீடியாவும் பப்ளிக்கும் உங்களை தானே சார் சந்தேகப்படுவாங்க. சாரி டாக்டர், எனக்கே இந்த விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. ஓகே சார், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ டாக்டர், நான் கிளம்புறேன். ஓகே சார். G4752. இது நான் கையெழுத்து போட்டு வாங்கின புல்லட் சீரியல் நம்பர் மாதிரி இருக்கு. இது எப்படி நான் ஷூட் பண்ணாம என் துப்பாக்கியில் உள்ள புல்லட் எப்படி கிரி உடம்புக்குள்ள போச்சு? சரி மேடம் சார். சார் தேங்க்யூ. நீயே எடுத்து பேசலாம்ல. ஹலோ, சொல்லுங்க. தேன்மொழி, என் பெல்ட் போச்சு இருக்கிற துப்பாக்கி எடு. துப்பாக்கியா? ஏங்க இவ்ளோ பதட்டமா பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ தேன்மொழி, குறுக்கு விசாரணை பண்ணாம முதல்ல நான் சொன்னதை செய். துப்பாக்கி எடு. சரி இருங்க, எடுக்கிறேன். சீக்கிரம். எங்க இருக்கும்? கபோர்ட்ல தானே இருக்கு. ஆமா, இருங்க. எடுத்துட்டேங்க. அது அப்படியே போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. போட்டோவா? சரிங்க, எடுத்து அனுப்பு.
துப்பாக்கியே இல்ல. எனக்கே தெரியாம வேற ஒரு துப்பாக்கி வச்சுட்டு என் துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப என் துப்பாக்கியால தான் கிரே ஷூட் பண்ணிருக்காங்க. என் துப்பாக்கி எப்படி மாத்துறாங்க, எப்ப மாத்துறாங்க, யார் செஞ்சிருப்பாங்க? முருகா, யாருன்னு பாரு. சரிங்க. வாங்கம்மா, வாங்க. நந்தினி வாங்க. பிரபா எங்கம்மா? பிரபா பிரபா மேல இருக்கானா? அண்ணி வாமா, வா கேஷா. உட்காருங்க அத்தை. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், பரவாயில்ல. பிரபா, உங்ககிட்ட ஒரு அவசரமான விஷயம் சொல்றதுக்காக நிறைய வாட்டி ஃபோன் பண்ணண்டா, நீ எடுக்கவே இல்ல. மாப்பிள்ள கவனிக்காம இருந்திருப்பாரு. அப்படியா? வேணும்னேவா எடுக்காம இருந்திருப்பாரு. இல்ல, எடுக்காம இருந்ததுனாலதான் நேர்லயே வந்து விஷயத்த சொல்லிடலான்னு வந்தோம். அதான் போன் அட்டென்ட் பண்ணல. அப்புறம் எதுக்கு வீடு வரைக்கும் வந்தீங்க? பேச பிடிக்காம தான் நான் போன் அட்டென்ட் பண்ணாம விட்டேன். போதுமா? பிரபா, நேத்து நைட்டு கூட போன்ல நல்லா தானே பேசுன. அதுக்குள்ள உனக்கு எப்படி பேச பிடிக்காம போச்சு? ஆமா, நைட்டு பேசினா இப்ப பேச பிடிக்கல. அதுக்கு என்னப்பா? தூங்கி எந்திரிச்சவனே ஏன்டா உங்கள்ட்ட பேசணும்னு வருத்தமா இருந்துச்சு. அதான் போன் எடுக்கல. இதை விசாரிக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? தம்பி, அம்மாவும் அப்பாவும் ஏதோ சொல்லணும்னு வந்திருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல. அத்த, என்னதான் நான் பொண்ணு எடுத்த வீடா இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்ல தேவையில்ல. மூக்கு நுனி வர கை நீட்டுங்க. என் மூக்கு தொடுறதுக்குலாம் உங்களுக்கு உரிமை கிடையாது. சரிங்க மாப்பிள்ள, இனிமே நாங்க எதுவும் பேசல. அதுக்காக இப்படியா சுருக்குன்னு பேசுவீங்க? அண்ணி, நீங்க எதுவும் பேசாதீங்க, வாங்க. டேய் முருகா, வாடா. சரிங்க. பிரபா, நீ மாத்தி மாத்தி பேசுறத நினைச்சா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. யாராவது எங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? ஆமா, நடராஜ் தான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா. இப்ப என்னதுக்கு? நான் உங்ககிட்ட பேசினத சொன்னதும் அவன் அப்பா அம்மா வேணுமா இல்ல அண்ணன் தம்பி வேணுமான்னு கேக்குறான். எனக்கு அண்ணன் தம்பி தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரவண கூட சேர்ந்து நீயும் எங்களை புரிஞ்சுக்கிட்டேன்னு நேத்து நைட்டு கொஞ்சம் நிம்மதியா தூங்கணும். அது கடவுளுக்கு பொறுக்கல போல இருக்கு. அந்த சந்தோஷத்தை ஒரு நாள் கூட தங்க விடல. சரி விடு. அவன் என்ன மொத்த குடும்பத்தையுமா வேண்டான்னு சொல்றான்? அண்ணன் தம்பிக்காக அப்பா அம்மாவை ஒதுக்குறான். இருக்கட்டும், நாம தான் வாழ்ந்து முடிச்சிட்டோம். இனிமே வாழ போறவங்க அவங்க தானே. அண்ணன் தம்பிகளோட ஒத்துமையா இருந்து நல்லா வாழ்ந்தா எங்களுக்கு அதுவே போதும். ஆமாங்க, நம்ம இப்படியே கடைசி காலத்தை ஓட்டிடுவோமா? என்னங்க, எல்லாம் சரிதாங்க. ஆனா நம்ம நட்ராஜ் தான் அப்படி இருக்கான்னா மத்த பசங்களையும் ஏங்க பேச வேண்டாம்னு சொல்றான். அப்படி என்னங்க நாம பாவம் பண்ணிட்டோம்? விடு, அதான் நான் சொல்லிட்டேன்ல. தபர், வந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லு. ஆமாங்க பிரபா, நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுப்பா. நானும் அப்பாவும் ரோட்ல போயிட்டு இருந்தப்போ தெரிஞ்ச ஒரு லேடி டாக்டரை பார்த்தோம். அவங்க வீட்டுக்காரர் ஒரு ஆர்த்தோ டாக்டர் தான். அவர்கிட்ட ஐயா ஒன்ன செத்து போனதை பத்தி சொன்னப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. அத உன்கிட்ட சொன்னா நீயும் நட்ராஜும் சேர்ந்து அட்வொகேட் கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ணுவீங்கல்ல, அத சொல்றதுக்கு தான் போன் பண்ணோம். நீ எடுக்கலன உடனே நேராவே வந்துட்டோம். நட்ராஜ் கிட்ட சொன்னா கேட்க மாட்டான்னு தான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தோம். ஆனா ஆனா நீயும் இப்படி பேசுறியே. பரவாயில்ல, ஆனா டாக்டர் என்ன சொன்னாருன்னு உன்கிட்ட சொல்றோம். நீ ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பாரு. அத்தை, ஆர்த்தோ டாக்டர் அப்படி என்ன சொன்னாரு? அது வந்து ஒருத்தர் கழுத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒண்ணு இல்ல நந்தினி, ஒருத்தர் கழுத்து நெரிச்சாலோ இல்ல கழுத்தை பிடிச்சாலோ
கழுத்தெலும்பு உடையறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஆமா. அழுத்தி மிதிச்சாலோ இல்ல பலமா தாக்கினாலோ தான் கழுத்தெலும்பு உடையுமா? இப்போ சரவணா ஐயாவோட கழுத்தை நெரிக்கத்தானே செஞ்சான். ஆமா. நானும் அப்படித்தானே சாட்சி சொல்லியிருக்கேன். ஆ, ஆனா ஐயாவும் கழுத்தெலும்பு உடைஞ்சல செத்து போயிருக்கான். அதை வச்சு ஏதாவது செய்யலாமான்னு உங்ககிட்ட சொல்ல வந்தோம் பிரபா. கொஞ்சம் அட்வொகேட்ட பேசி பார்த்து என்னன்னு கேட்டு பாரு. ஆமா பிரபா. ஆ, ஆ, நிஜமாவா சொல்றீங்க? அப்போ இத வச்சு சரவண மாமா வெளியில கொண்டு வந்துடலாமா? ஆமாமா, நிச்சயமா கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் உன் புருஷனை அட்வொகேட் கிட்ட பேசி பார்க்க சொல்லுமா. அப்ப வேற ஏதோ நடந்திருக்குன்னு நாங்களாம் நினைச்சது சரிதான். இவங்களை கொஞ்சம் கவலைப்படாம போக சொல்ல நந்தினி. நான் இப்பவே போய் நடராஜ் கிட்ட சொல்லி அட்வொகேட்ட பாக்குறேன்னு சொல்லு. அது போதும். ஏன் அது கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா? கேள்விலாம் கேட்காத, நான் சொன்ன மட்டும் சொல்லு. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அடிக்கடி இப்படி வந்து நிக்க வேண்டாம்னு சொல்லு. பிரபா, நீங்க செய்யறது சுத்தமா நல்லாவே. வாய மூடு. வேண்டாப்பா, வேண்டாம். நாங்க இனிமே இங்க வரமாட்டோம். நந்தினி, எங்களுக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம். நாங்க இத மட்டும் சொல்றதுக்காக தான் வந்தோம். கிளம்புறோம். என்னங்க? வரோம் நந்தினி. ஆ, சரிங்க அத்தை. வரேம்மா. சரிங்க மாமா. நந்தினி, நான் குளிச்சுட்டு இப்பவே போய் நடராஜ் கிட்ட சொல்லி அட்வொகேட்ட பார்த்துட்டு வரேன். சரி, போய் பேசிட்டு என்னன்னு சொல்லு. இப்பதான் இவன் கோமா பேசுறானேன்னு சந்தோஷப்பட்டோம். அதுக்குள்ள ஐயாவு கொலைகேஸ்க்கு போய் சரவணனை தப்பிக்க வைக்க பாக்குறாங்களே. அப்படி சரவணன் தப்பிச்சிட்டா எல்லாருமே மாட்டிக்குவோமே. என்ன பண்றது? ஐயோ, யோசனை கேட்கறதுக்கு அக்கா கூட இப்ப இல்லையே. மே கம் இன் சார்? Please come in. சார் உட்காருங்க. தேங்க்யூ சார். பரவாயில்ல. Tell me ரத்னம், அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. சார், எப்படி உங்ககிட்ட இதை சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே இப்போ வரைக்கும் புரியல. I don't get you ரத்னம். நீங்க இப்போ எதை பத்தி பேசுறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? இதை பாருங்க சார். What is this? போலீஸ் புல்லட் எங்கிட்ட கொடுக்குறீங்க? Tell me ரத்னம். சார், இந்த புல்லட்டு கிரி உடம்புல இருந்து எடுத்தது சார். என்ன சொல்றீங்க ரத்னம்? போலீஸ் புல்லட் எப்படி கிரி உடம்புக்குள்ள போச்சு? இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லணும் சார். என்னன்னா என்ன? இது என்னோட துப்பாக்கி புல்லட் சார். உங்க கன்ல இருந்த புல்லட்டா? என்ன ரத்னம், விளையாடுறீங்களா? ஒருவேளை நீங்களே ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட மறைச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நான் எதுக்கு சார் உங்ககிட்ட மறைக்கணும்? நான் ஷூட் பண்ணல சார். என்ன ரத்னம், குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஷூட் பண்ணாம உங்க துப்பாக்கியில இருந்த புல்லட் எப்படி கிரி உடம்புக்குள்ள போகும்? சாரி சார், என்னோட துப்பாக்கி திருட்டு போயிருக்கு சார். ஆனா அது எப்படி திருடு போச்சுன்னு ப்ராமிஸாவே எனக்கு தெரியாது சார். ஆனா அதை வச்சு தான் ஷூட் பண்ணிருக்காங்க சார். Look ரத்னம், you are an assistant commissioner of police. Do you know that? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எப்படி வந்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்க? தன்னுடைய துப்பாக்கியை காப்பாத்திக்க முடியாத போலீஸ் எப்படி மக்கள் எல்லாம் காப்பாத்துவாங்கன்னு பப்ளிக் பேச மாட்டாங்க, மீடியாவில் கிளிப்பாங்க.
சோஷியல் மீடியாக்கள்ல மீம்ஸ் போட்டு நம்ம நக்கல் பண்ணுவாங்க. சரி சார், இப்போ உங்க கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. இந்தாங்க சார். என் துப்பாக்கிக்கு பதிலாக இதை மாத்தி வச்சுட்டு அதை எடுத்துட்டு போயிருக்காங்க சார். இது எப்போ எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். Shit. இது சைனா மேக்குங்க, டம்மி துப்பாக்கி. நீங்க சொல்றதெல்லாம் கோர்ட்ல மீடியாவுல எப்படி சொல்றது? சிரிக்க மாட்டாங்க. சாரி சார். மீடியாவுல என்கவுண்டரான்னு கேட்டப்போ இல்ல வேற யாரோ சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப கிரி உடம்புல இருந்து எடுத்தது உங்க துப்பாக்கியில இருந்து வந்த புல்லட்னு தெரிஞ்சா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன ரத்னம், இதுக்கு அப்பவே என்கவுண்டர்னு சொல்லிருக்கலாம். கிரி உங்களை அட்டாக் பண்ண வந்தா அப்ப தற்காப்புக்காக அவனை சுட்டுட்டீங்கன்னு சொல்லிருக்கலாம். நோவே ரத்னம், இனி ஒண்ணும் பண்ண முடியாது. சார், துப்பாக்கி தொலைச்சது மட்டும் தான் ஏன் தப்பு சார். ஆனா இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். ரத்னம், நீங்க சொல்ற காரணத்தை யாரும் நம்ப போறது இல்ல. எப்படியும் உங்க துப்பாக்கி திருட்டு தான் போச்சுன்னு நீங்க ப்ரூவ் பண்ணா கூட இந்த பிரச்சனையை மீடியாஸ் அவ்வளவு சுலபமா விட மாட்டாங்க. சார், இப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? இப்போதைக்கு வேற வழியே இல்ல. இதனால வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்க சந்திச்சு தான் ஆகணும். உங்க துப்பாக்கியை திருடினவனையும் கிரிய சுற்றவனையும் நீங்களே கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சா தான் உண்டு. அது வரைக்கும் இந்த கரையை துடைக்க முடியாது. மே கம் இன் சார்? எஸ், கம் இன். சார். சொல்லுங்க சார், செத்துப்போன கிரியோட வைஃப் கீதா ரத்னம் சார் மேல ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்குவாட் சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. சோர்ஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். சார், calm down. Thanks, Andanam. You can go. ஓகே சார். சார், இப்போ என்ன சார் பண்றது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து என்கொயரினா ஐ கான்ட் டூ எனிதிங் ரத்னம். பட் யூ டோன்ட் வரி, நாம இந்த பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம். நீங்க என்ன நம்புறது தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சார். நிஜமாவே நான் ஷூட் பண்ணல சார். ஆனாலும் என்னோட அஜாக்கிரதை மெயின் காரணம் சார். அதனால நானே முழு பொறுப்பெடுத்து இந்த கேஸை நான் டீல் பண்றேன் சார். கிரியை ஷூட் பண்ண சொல்லி நான் தான் ஆர்டர் போட்டேன். ஆனா அது வேற மாதிரி போயிடுச்சு. எனிவே we will face it. நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.